வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட். அதிலேருந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சின்ன அப்டேட் கூட கிடையாது, இது பெரிய அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும், அதை செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற கொஷின் நிறைய நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தோம். நம்மளும் அந்த டேட்டில் வர சான்சஸ் இருக்குது, இப்போ வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சொன்னோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வரலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக அதற்கான அப்டேட் அப்படின்றது வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன விளக்கம் இருக்குது அப்படின்றத முழுமையான தகவலாக பார்த்துருவோம். நீங்கள் முதல் முறையாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் வரீங்க அப்படின்னா, நீங்கள் வெப்சைட் லிங்க் போடணும். எத்தனை முறை வந்தாலும் போடணும். ஃபஸ்ட் லிங்க் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் tn.gov.in ரெக்யூர்மெண்ட் லாகின் இது இருக்குல்ல, இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இது குறைதீர் ஆணையத்தில் இருக்கிற அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வாளர், அதாவது எக்ஸாமினர், ரீடர், மூத்த மாநகர், அதாவது ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதற்கான பதவிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக ஆவணங்கள், சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தல். தமிழ் மாநிலத்தில் உள்ள மாவட்ட நீதித்துறை நாடு. அது இங்கிலீஷை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணனால அப்படி கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் தான் முழுமையான விளக்கம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் அந்த பிடிஎஃப். நீங்கள் டவுன்லோடு பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினர், ரீடர், அதாவது ஃபார் த போஸ்ட் ஃபார் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், எக்ஸாமினர், இது எல்லாம் எக்ஸாம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் டிரைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேயும் சேம் அதே தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. The candidates who secured minimum qualification marks in the common written examination. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா தமிழில் 40% மதிப்பெண்கள் அப்படின்றது எடுத்துருக்கணும். ஸோ அதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். அது நமக்கு தெரியும். ஸோ அந்த மார்க் எடுத்த நபர்கள், அதாவது நீங்கள் உங்களோட ரிசல்ட்டில் ரெண்டுத்துலேயுமே பார்ட் ஏல மார்க் வந்திருக்கு, பார்ட் பியில் மார்க் வந்திருக்குன்னா நீங்கள் செலக்டட், அவ்வளோதான். இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன மார்க் 40 வாங்கணுமா, அப்போ இதில் 20 வாங்கணுமா, 20 மார்க் அப்படின்னு சொன்னோம்னா 20 வாங்கணுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பார்ட் ஏல உங்கள் மார்க் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கடுத்து பார்ட் பிலையும் உங்கள் மார்க் என்ன அப்படின்றது, ரெண்டுத்துலேயும் உங்களோட மார்க் இருக்குது, ஷோ ஆகுது, எனக்கு மார்க் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இல்லை பார்ட் ஏல மார்க் வந்திருக்கு, பார்ட் பியில் வரலனாலும், பார்ட் பியில் வந்திருக்கு, பார்ட் ஏல வரலனாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதாவது இதில் இப்படி ரெண்டுத்துலேயும் மாற்றி மாற்றி வராமல் இருக்காது. ஏன்னா பார்ட் ஏல போட்டாங்க, ஃபெயில் போட்டாங்க அப்படின்னா பார்ட் பியை திருத்தவே மாட்டாங்க. ஸோ அதனால் ரெண்டுத்துலேயும் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள், அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம்னா தான் ரொம்ப குழப்பம் வரும். இதுக்கான அதாவது ஃபார் த போஸ்ட் ஃபார் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், எக்ஸாமினர் ரைட்டர் ஷுட் அப்லோட் ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது இவர்கள் எல்லாரும் இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் த கிளைம் மேட் ஃபார் திஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஐடி வித் பாஸ்வேர்டு யூஸ்டு வித் அப்ளையிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை எதுக்காக அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அதாவது மெயில் ஐடி போடுறீங்க, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போடுறீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டப்போ என்ன போட்டிங்களோ சேம் அதே தான். பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட் லிங்க் இஸ் அவைலபிள் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெட் பண்ணுறதுக்கும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னா 3/2/2025 அப்போ இருந்து 6/2/2025 அந்த டேட்டுக்குள்ளே, அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இது எல்லாத்தையும் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தேவைப்படுற சர்டிஃபிகேட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம்.
உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல சைடில், அதாவது கேபி, எம்பி இது எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் எடுத்துக்கும். அது ஒன்று. ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று எடுத்துக்காமல் போகலாம், அப்படி இல்லைன்னா இன்எலிஜிபிளும் ஆகலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப் டு 200 கேபி. அதாவது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க, இல்லை எங்கேயாவது போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு இது இந்த பிக்சர் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு கேபி, எம்பி என்னன்னு தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. அவங்க அப்ளை பண்ணுறவங்க அது 200 கேபிக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக்குங்க. இந்த கேபி இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் படிப்பு சம்மந்தமான சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி அதாவது மார்க் ஷீட் வரும், ஹெச்எஸ்சி அதுக்கும் மார்க் ஷீட் வரும், டிப்ளமோ அண்ட் டிகிரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கான்வகேஷன் சர்டிஃபிகேட் அதை கொடுத்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசி தான் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஓகேவா? இது எல்லாமே 1 MB அந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது டிசபிலிட்டி எல்லாருமே கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கணும். அதுக்கு 200 MB கேபி. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு 1 MBயில் இருக்கலாம். அடுத்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு அது 1 MB, டிஸ்ட்ரிபியூட் விட 200 கேபி, எக்ஸ் சர்வீஸ்மேன் 200 கேபி. இதுலேயும் பார்த்துக்கிங்க பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. பிடிஎஃப் அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோடு பண்ணுறீங்கன்னா அதுவும் செல்லுபடி ஆகாது. உங்களுடைய பிக்சரை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த எம்பிக்குள்ளே கேபிக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணினீங்க அப்படின்னா அதை தாராளமாக எடுத்துக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்காது. அதை கவனமாக செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பண்ணணும். நானும் இப்போ தான் கவனிக்கிறேன் நல்லா. பிடிஎஃபாக கன்வெர்ட் அது எல்லாமே ப்ரௌசிங் சென்டரில் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு போனீங்கன்னா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப் டு 200 கேபி. இதுக்கும் வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்லி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எல்லா இதுக்கும் போடணுன்றது இல்லை. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அண்ட் அதர்ஸ் என்சிசி பாண்டடு அண்டு டிஸ்சார்ஜ் டெம்பரவரி கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து வெளில வந்த நபர்களாக ஏதோ ஒன்று சம்திங் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து 100 MB ஃபைலுக்குள்ளே இருக்கணும். இஃப் ஏ கேண்டிடேட் ஃபெயில் த அப்லோட் த ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் த suitable time he shall be not entered in the further entrance time. அதாவது நீங்கள் வந்து இந்த டைமுக்குள்ளே இதை அப்லோடு பண்ணலை அப்படின்னா அடுத்து வர்ற எந்த ஒரு ஃபர்தர் இதுக்குமே நீங்கள் உங்களை வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட் 6 சீரியல் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் கம்பல்சரி நீங்கள் எலிஜிபிள், அதாவது மறுபடியும் சொல்கிறேன், பார்ட் ஏல உங்கள் மார்க் வந்திருக்கணும், பார்ட் பியில் உங்கள் மார்க் வந்து இருக்கணும். ஏதோ 5 மார்க் 5 மார்க் வந்தால் வராது, சொல்கிறேன் எக்ஸாம்பிள். எத்தனை மார்க் வாங்கினாலும் சரி எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னா எல்லாருமே பண்ணணும். இந்த இடத்துல ஏதோ ஒரு இப்போ 25 அப்படின்னு வந்திருக்கு, இங்கே ஒரு 25 வந்திருக்கு, நான் மொத்தமாகவே 50 தான் வாங்கியிருக்கேன், நான் பண்ணலாமான்னா பண்ணணும். ரெண்டுத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக, அதாவது பார்ட் ஏலையும் ஒரு நம்பர் இருக்குது, பார்ட் பிலையும் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். நம்பர் இல்லாமல் வெறும் கோடு தான் இருக்குது பார்ட் பியில், அதாவது பின்னு போட்டு பக்கத்தில் ஆப்ஷன்னு போட்டிருக்கோ இல்லை பி இப்படி ஒரு கோடு போட்டிருக்கோ அப்படின்னா நீங்கள் வேணாம். மற்றவங்க எல்லோரும் அப்லோடு பண்ணணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோடு பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு உங்களுக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மார்னிங்கிலேருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.